நீங்க மாஸ்டர்ஸ் போனீங்கன்னா டோட்டலா there will be a lot of assignments you might have got into. Can you just brief about என்ன difference you saw? அங்க எப்படி வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள்? எந்த வேலை பண்றதுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும். நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்து வெயிட்ரஸா ஒர்க் பண்ணேன். I'm not ashamed to say that and all. Ireland is one of the good country when it comes to safety. Can you just tell about like, you know, how safe it is? இப்போ இங்க வந்து இங்க ஜங்கீஸ்னா வந்து ஆக்சுவலி இருக்காங்க. Because general perception, 1 year தான் நான் மாஸ்டர்னா 2 years அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நல்லது. ஏன்னா யூரோப்ல So, I mean, like, you know, what was your expenditure? Total, நீங்க வந்து, I mean, like, you know, it is a 1 year master, right? Yeah. Okay. Yeah. How did you fund it? What was your expense actually? So I got the 50% scholarship like previously mentioned. Very good. அது சும்மா அப்ளை பண்ணேன். அதுல வந்து லைக் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒர்க்கிங் இன் ஃபேஸ்புக், எக்ஸ் கூகுள். ஸோ whatever matters is what you write in that form. அது வந்து ஒரு 5-6 question is there. அதுல வந்து எப்படி வந்து நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க. as far as I'm not sure. அப்போ I got the 50% scholarship. அப்போ my total fees was like 7,500 euros, excuse me. அது வந்து வீட்லயே வந்து லோன் எல்லாம் எதுவும் எடுக்கல. வீட்லயே அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல after 50% scholarship போக it is 7,500 euro you pay. Yeah, that's my total. That roughly about 5-6 lakh. Yeah, that's it. இந்தியால மாஸ்டர் கூட அந்த அளவுக்கு முடிக்க முடியாது. அவ்வளவுதான் வந்துச்சு. So what was your living expenditure actually? I was fortunate that கரெக்டா ஒரு ஃபேமிலி கூட ஆக்சுவலி பேயிங் கெஸ்டா இருந்தேன். அப்போ அங்க வந்து மந்த்லி 350 தான் கொடுப்பேன். அவங்க வந்து ஃபுட்டும் அண்ட் லைக் எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட் இன் தட். Food was also included. Food was also included. நல்லா குக் பண்ணுவாங்களா அவங்க? அவங்க வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்க அண்ணா வந்து இங்க செஃப். அவங்க வந்து இந்தியால ஐயோ ரெஸ்டாரண்ட் பேரெல்லாம் ஞாபகம் இல்ல. அவங்க வந்து 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இங்க செஃப்பா இருக்காங்க. சூப்பர் லக்கி தான் உண்மையாலுமே. ஆமா. So generally what is the expenditure if somebody comes இப்போ நான் வந்து இருந்தது வந்து கவுண்டி விக்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ NCI வந்து டப்ளின் சிட்டிக்குள்ள இருக்கு. அங்கேருந்து ஒரு 1 hour கிட்ட ட்ரெயின்ல போறதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அங்கதான் நான் இருந்தேன். இப்போ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஐயோ சிட்டிக்குள்ளேயே இருக்கணும் அப்பதான் அந்த சிட்டி வைப் அப்படி அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து தப்பு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எப்பவுமே எடுக்கும்போது சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமா இருக்கும். ஒரு ரூம்குள்ள நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ நான் Dublin is also expensive இல்ல? It's very expensive. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித்தவுட் ஷேரிங் வந்து 1,100 ரெண்ட். அது வந்து இப்போ நான் ஃபுல் டைம் இருந்து கூட என்னால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டா வரும்போது இப்போ வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணனால லைக் ஒரு மந்த்லி பர் வீக் 20 hours ஒர்க் பண்ணாங்கன்னா மந்த்லி ஒரு 1,000 euros கிட்ட இப்போ வரும். அதுக்குன்னு 800 எல்லாம் கொடுத்து ரெண்ட்டுக்கு மட்டும் 800 போட்டு மீதி செலவு பார்த்துக்கலாம். அவ்வளோ லாவிஷ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் அவுட்டரா எப்படின்னா டப்ளின் 13, டப்ளின் 15 அங்க இல்லைன்னா ஒரு 30 minutes டிராவல் டு சிட்டி. அது ஸ்டில் இஸ் ஃபைன். இல்ல இந்த பக்கம் சவுத் ஆஃப் டப்ளின் பாக்குறீங்கன்னா பிரேட் அன்லேடி அந்த சைடு எல்லாமே வந்துடும். ஒரு சென்னை லாங்குவேஜ்ல சொன்னா தாம்பரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அப்படி வேணும்னா சொல்லலாம். Okay, good. I mean, it's not, I mean, for a student it is good to travel. I mean, it's not difficult to travel 30-40 minutes. பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம் இல்லை. ஆனா பேசுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா ஐயோ சிட்டிக்குள்ள இருக்கணும் காலேஜ். இப்போ வந்து கோவிட் எல்லாம் மாறிடுச்சு, சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஆனாலும் இங்க வந்து NCI they are not taking the attendance and all. அதனால இப்போ கிளாஸ்க்கு போயே ஆகணும்னு இல்லை. if you wish you could go. அல்லைங்களா you could do your part time or whatever and submit all the assignments.
Okay. So what is the difference you saw? Because நீங்க ஹிந்துஸ்தான்ல ஒரு 4 years என்ன பண்ணீங்க ஹிந்துஸ்தான்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்? What is your undergraduate? ஐடி IT. Okay. undergrad in IT, specialization in IBM cloud. IBM Cloud. Very good, actually. So what was the difference? Say like it is more of a rote learning. Like India generally on the exam, you are decided by your exams. Your marks are decided by your exams, actually. So ஆஹ் நீங்க masters போனீங்கன்னா totally there will be a lot of assignments you might have got into. ஆஹ் யா 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 Can you just brief about any difference you saw, actually? டிஃப்ரென்ஸ்னா இந்தியாவில் வந்து எல்லாமே அந்த தியரி எக்ஸாம் இருக்கும், லேப்ல ப்ராக்டிக்கல் போகணும், கோட் அடிக்கணும். அந்த அதே வந்து ஒரு 10 கோடு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அதில் ஏதாச்சும் ஒரு கோடு தான் சொல்லுவாங்க. Okay. இங்க வந்து அப்படியே இல்ல. இங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்க்குன்னா அவங்க வந்து பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. மேபி லைக் 50-50 ஆர் 70-30 அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்புறமா கிளாஸ்லயே வந்து அவங்க வந்து கோடிங் டெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. Very good. Okay. அத வந்து பண்ணணும். அது பேஸ்ட் மாரி இருக்கும் மார்க்ஸ். அப்புறமா லைக் ஓவரால் கிரேடே வந்து அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னா 1:1, 2:1, 2:2 அப்படிதான் ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ ஒரு 2:1 கிரேட்னா 70 அபவ். அது 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 போதும். இங்க கம்பெனிக்குள்ள ஏறதுக்கு 2:1 போதும். அதனால எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் தான். லைக் கோட் அடிக்கணும், தீசிஸ் எல்லாமே எழுதணும். பிளகரிசம் செக் பண்ணுவாங்க, நீங்க காப்பி பேஸ்ட் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஆனா ஹிந்துஸ்தான்லயும் அதே சேம், we had the same பிளகரிசம் செக்கர் அங்கேயும் இருந்துச்சு. அதனால அங்க வந்து to some extent they allow, no, even say like some extent they allow. லைக் பெர்சன்டேஜ் வந்து சொல்லுவாங்க, லைக் 10 or 50% வரைக்கும் அவங்க பிளகரிசம் ஓகே சொல்லுவாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் they won't. லிசனர்ஸ் கேட்டுக்கங்க, காப்பி அடிச்சீங்கன்னா that is called plagiarism. ஓகே, இன்டர்நெட்ல எடுத்து எழுதிட்டு இது என்னோடதுன்னு கிளைம் பண்ணாதீங்க. சாட் ஜிபிடில போட்டு எழுதிட்டு என்னோடதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அது எங்க கோடு எங்க இருந்து வந்ததோ there are good softwares are there to identify actually. Okay. So Shruti, also tell me, because like the students இப்ப கொஞ்சம் தள்ளி ஒரு 30 minutes 40 minutes தள்ளி ஸ்டே பண்றாங்கன்னா அங்க எப்படி வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இருக்கும் சார்? இப்போ 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இல்லைன்னா அது வந்து டப்ளின்குள்ளதான். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், சின்ன சின்ன கடையா கூட இருக்கும். அங்க வந்து எந்த வேலை பண்றதுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும், அப்பதான் வந்து போக முடியும். இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்து வெயிட்ரஸா ஒர்க் பண்ணேன். I'm not ashamed to say that and all. இப்போ நான் வந்து வெயிட்ரஸா இருக்கேன்னா ஓகே, நான் இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவேன், ஆர்டர் எடுப்பேன், கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் இல்லை. அவங்க வாஷ்ரூம் வந்து கழுவ சொன்னாங்கன்னா அது போய் பண்ணும். அங்க வந்து லைக் எல்லா வேலையுமே பண்ணும். இப்போ ஒரு டெசிக்னேட்டட் சொல்லிட்டு எல்லாம் இல்லை. அதே மாதிரி நிறைய பெட்ரோல் பம்ப்ஸ் இங்க இருக்கு, சர்க்கிள் கே, ஆப்பிள் கிரீன் அப்படின்னு எல்லாம். அங்க வந்து இங்க எல்லாருமே வந்து போட்டுட்டு அவங்க வந்து அந்த கரெக்டா ஷாப்புக்குள்ள வந்துதான் பே பண்ணணும். அப்போ வந்து டில்ல தான் மோஸ்ட்லி ஆளுங்க வந்து பில்லிங் செக்ஷன்ல தான் பம்புல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி அங்க பில்லிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த காமன் ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் கழுவ மாட்டேன், இங்க கூட்ட மாட்டேன், துடைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே எந்த வேலை பண்றதுக்கும் ஒரு மைண்ட் செட் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் ஜெனரலா நான் சொல்லுவேன், இங்க நம்ம ஊர்ல என்னன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அம்மா இந்த காஃபில கொஞ்சம் சர்க்கரை கம்மியா இருக்கு, சூடாவே இல்ல, வேற காஃபி கொண்டு அப்படின்னு அங்க வைக்க நீயே போய் எடுத்துக்கோ. சோ ஜெனரல் பர்செப்ஷன் வந்து ஐ மீன் லைக் இன்னொன்னு ஒரு ஜெனரலா நம்ம பேரண்ட்ஸ், இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து சேஃப்டியை பத்தி நிறைய கவலைப்படுறாங்க. So Ireland is one of the good country when it comes to safety, correct? Yeah, it is. Can you just tell about like say how safe it is? Safe means like எப்போ வேணாலும் it depends actually. இப்போ இங்க வந்து இங்க ஜங்கீஸ்னா வந்து ஆக்சுவலி இருக்காங்க. அவங்க எப்படின்னா வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் மாதிரி தெரியாம உள்ள என்ட்ரானா அவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து இருக்கிற ஏரியால மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். மீதி மற்றபடி எல்லாமே இஸ் ஃபைன், எப்போ வேணாலும் வரலாம் போலாம், எந்த இதுவும் இல்லை. பஸ்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் டப்ளின்குள்ள எல்லா இடத்துலயும் வந்து பஸ்ஸஸ் இருக்கு. ட்ரெயின்ஸ் ஆர் ஆல்சோ தேர். டிரான்ஸ்போர்டேஷன் இன்சைட் டப்ளின் இஸ் ஃபைன்.
அப்பார்ட் ம். ஃப்ரம் தட் லிட்டில் வேர்ட்ஸ். ஆனா ம். சேஃப்டி வைஸ் என்ன சொல்லணும்னா, ஓகே தான். இப்ப நான் வந்து வொர்க் முடிச்சுட்டெல்லாம் வரேன். லேட் நைட்டும் வருவேன். அது ம். அது மாரி இதுவரைக்கும் பிரச்சனை எதுவுமே ஃபேஸ் பண்ணல. இவ்ளோ வருஷமா கரெக்ட். குட். இருந்திருக்கேன். குட். டிஃபரெண்ட் குட். சிட்டீஸ்லயும் இருந்திருக்கேன். பிரச்சனை எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ பிகாஸ் லைக் டப்ளினும் சரி, ஐ மீன் அயர்லாண்டும் சரி, யூகேவும் 1 இயர் மாஸ்டர் தான் ஜென்ரலா. ம். அதெல்லாம் குபேக், கனடா ஆர் ஆஸ்திரேலியா இட் இஸ் ஆல் 2 இயர் ம். மாஸ்டர் ஆக்சுவலா. அதனால ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? பிகாஸ் ஜெனரல் பர்செப்ஷன் 1 இயர் தான் நான் மாஸ்டர். மாஸ்டர்னா 2 இயர்ஸ் அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஆக்சுவலா. ஆ. அது வந்து லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பெர்சன். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வரும்போது ஓகே. அவங்களுக்கெல்லாம் 1 இயர் வந்து இன்டென்சிவா முடிச்சாங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்மள மாரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வரவங்களுக்கு 1ஆ இருந்தாலும் ஓகே தான், 2ஆ இருந்தாலும் ஓகே தான். படிச்சு முடிக்கிறோமே அப்படின்னு தான் இருக்கும். ஓகே. லைக் குட். நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்ளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நல்லது. ஏன்னா யூரோப்ல எப்போ எப்படி அவங்க ரூல் மாத்துவாங்கன்னே நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. ம். 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 அப்போ ம். வந்து அந்த பேஸுக்கு ஏத்த மாதிரி நாமளும் ஓடுனா வந்து எல்லாமே நல்லா நடக்கும். நல்லது. ஓகே. குட், குட். ஸோ இஃப் யூ ஹேவ் டு கிவ் மீ ஒன் மெசேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ஆஸ்பைரிங் டு ஸ்டடி அப்ராட், என்ன வாட் யூ வாண்ட் டு சே? என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலா? ஐ மீன் லைக் ஜெனரலா நீ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்தியால வந்து நீங்களே ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில போனீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 lakhs 4 lakhs வாங்குறதே பெரிய விஷயமா? கரெக்டா? ஆமாமாமா. ஆ? கரெக்ட், கரெக்ட். கரெக்ட். ஓகே. பட் அயர்லாந்து இஸ் a ஸ்மால் கண்ட்ரி. கேனாட் டேக் ஒரு பெரிய நம்பர்லாம் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு 5000 6000 ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து இந்தியால இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். If I'm not ஆஹஹ. wrong. ஓகே. ஸோ 11 யூனிவர்சிட்டி தான் இருக்கு டோட்டலாவே ம். ஆக்சுவலா. ஸோ ம். what is the message you wanted to tell for people who's looking to or aspiring to study in Ireland actually? லைக் யூ ஆர் வெல்கம் அட் எனி டைம். உங்களுக்கு வந்து அந்த படிக்கிற மைண்ட் செட்டும் ஓகே. லைக் யார் என்ன அயர்லாண்ட பத்தி தப்பா சொன்னாலும் அத எதுவுமே கேட்காம, இஃப் யூ ஹேவ் தட் திங் இன் யுவர் மைண்ட், லைக் யூ குட் டூ இட் அட் எனி பாயிண்ட். அப்படியே எதுவும் யோசிக்காம வந்துருங்க. கண்ட்ரி இஸ் ரியலி வெல்கமிங். Correct. I mean, the last question. எவ்வளோ இந்தியன் ஐ மீன் லைக் ஹவு குட் இஸ் தேர் எனி இந்தியன் கம்யூனிட்டி ஏதாவது இருக்கா உங்க காலேஜ்லயும் யூ சீஸ் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் ஐ மீன் லைக் நான் வந்து காலேஜ் போகாதனால தெரியாது. கோவிட்னால நான் ஃபுல்லா வீட்ல தான் இருந்து படிச்சேன். ஆனா நெறைய பேர் இருந்தாங்க. இந்தியன்ஸ் வந்து நெறைய பேர் இருந்தாங்க. அ ஓகே தமிழா இருக்கட்டும், மலையாளிஸா இருக்கட்டும், தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள். இப்ப ஓகே வந்து எங்க கவுண்டி பேஸ்டாவே வந்து நெறைய மலையாளி அசோசியேஷன், தமிழ் அசோசியேஷன், இந்தியன் சூப்பர் அசோசியேஷன்லயே நெறைய இருக்கு. ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் ஆல் தி ஈவென்ட்ஸ் ஆல்சோ. ஓ வெரி அப்போ குட் ஸோ டோன்ட் தீபாவளி லைக் ஓணம் சதையா நம்ம ஓணம் சதையா நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அங்கேயே கிடைச்சிடும் இல்ல. Like all the restaurants also there are lots opening at the moment. ஓகே அதனால எல்லாருமே they are giving out the sadyas and all. ம் சூப்பர் ம் ஸோ அதனால ஒன்றும் நீங்க கவலையப்பட வேண்டாம் இங்க பிரியாணி கிடைக்கலன்னு கட்டாயம் வயர்லாண்ட்லயும் கிடைக்கும்னு சொல்றீங்க பிரியாணிக்கு கொஞ்சம் பஞ்சம் தான். ஆனாலும் பரவால்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஆமாமாமாமா. Good. Thanks for your time, Shruti. Actually, thanks for enlightening our audience also about Ireland. Okay. Thank you. Thank you so much. Thank you so much.